ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடலாம், எப்படி ஒரு இமேஜில் செயின் ஸ்டிச் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறது, நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஏன்னா நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான் ஸ்டிச் போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறது, நீடில் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பேசிக் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நம்பர் 14 டியூலிப் பிராண்ட் நீடில் அதுவே போதும். இதுதான் டியூலிப் பிராண்ட் நம்பர் 14 நீடில். இப்போ நீடில் உடைய சென்டரில் உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு சைடு நீடில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு டியூலிப் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நீடிலில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 14 அப்படின்னு அந்த நம்பர் எழுதியிருக்கிற சைடு நீடில் பிளெயினாக இருக்கும், டிப் பிளெயினாக இருக்கும். அந்த டியூலிப்புன்னு பிராண்ட் நேம் எழுதியிருக்கிற சைடு ஒரு ஹூக் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் இந்த நீடில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி ஈஸியாக ட்விஸ்ட் பண்ண வரணும். ஏன்னா இந்த நீடிலே நம்ம ட்விஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம், ஒரு ஃப்ளோ ஒன்று கிடைக்கும். ஸோ இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளெயின் பாப்ளின் கிளாத்தில் இந்த மாதிரி நீடில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கு. நீடில் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போது நீடில் இப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் இந்த கிளாத்தை விட்டு வெளியில் எடுக்கும்போது இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் டெய்லி ஆரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நீடில் ப்ராக்டிஸ் ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கும்போது நீடில் நம்ம இப்படி சும்மா பிடிச்சி இப்படி இப்போ வெளியில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து தான் நம்ம வெளியில் எடுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா நீடில் வராது. இப்போ நம்ம சும்மா பஞ்ச் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தோம்னா கிளாத்தில் மாட்டிக்கும் அந்த ஹூக்கு. இப்போ நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி ஃபார்வர்ட் போகும்போது தான் நீடில் வெளியில் வரும். இந்த கிளாத்தில் நம்ம நீடில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு நான் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் எடுக்கிறேன், நீடில் வராது. இதே நீங்கள் பேக்வேர்டில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஃபார்வர்ட் வந்தீங்கன்னா வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறத கற்றுக்கிட்டு அதை ஒரு ஃப்ளோ வர்ற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜரி த்ரெட்டில் சிங்கிள் த்ரெட்டு, அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீடில் ப்ராக்டிஸும் உங்களுக்கு அந்த ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறது நல்ல ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் சில்க் த்ரெட் எடுக்கலாம். சில்க் த்ரெட்னாலே நம்மளுக்கு 2 த்ரெட் தேவைப்படும், அதாவது 2 ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராண்ட்ஸ்னால் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸ்ட்ராண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, த்ரெட்டுடைய கவுண்ட்டை தான் நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். 1 ஸ்ட்ராண்ட், 2 ஸ்ட்ராண்ட்ஸ், 3 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னா, அதுவும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னா 2 ஸ்ட்ராண்ட்ஸ் தேவைப்படும். அதாவது 2 சில்க் த்ரெட்டு, அது ஒரே கலரில் இருக்கிற 2 சில்க் த்ரெட்டு நம்மளுக்கு வேணும். சில்க் த்ரெட்டில் 2 ஸ்ட்ராண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு ஸ்ட்ராண்டு, அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ராண்டு, மொத்தமாக 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இப்போ நீங்கள் பிகைனராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில்க் த்ரெட் வாங்கி அது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் எடுத்துட்டு நீங்கள் 2ஆவது ஹோல்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே கலரில் 2 சில்க் த்ரெட் வாங்கி அதை ஒரு சில்க் த்ரெட்லேருந்து ஒரு ஸ்ட்ராண்ட்ஸும் இன்னொரு சில்க் த்ரெட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ராண்ட்ஸும் எடுத்து நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரே கலரில் 2 இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 த்ரெட்டும் எடுத்து நான் இப்போ நார்மலாக ஒரு நாட் போட போகிறேன். நாட் போட்டப்புறம் ஜரி யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அந்த வீடியோவில் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃப்ரேமுக்கு கீழே என்ன மாதிரி ப்ராசஸ் போகுங்கிறது எல்லாமே ரொம்ப கிளியராக சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்.
அது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி த்ரெட்டில் வந்துட்டு சிங்கிள் த்ரெட்டை தான் நம்ம மேனேஜ் பண்ணோம். ஆனால் இது வந்து டபுள் த்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். சேம் ப்ராசஸ் தான். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி தம் ஃபிங்கரில் இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். இதுதான் ஃப்ரேம்க்கு கீழே நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது மேலேருந்து நீடில் இப்படி பஞ்ச் பண்ணுவோம். நீடில் பஞ்ச் பண்ணும்போது கீழே நம்ம அந்த நீடிலுக்கு நேராக இந்த த்ரெட்டை நம்ம இந்த பொசிஷனில் வச்சுருப்போம். கரெக்டாக அந்த த்ரெட்டில் போயிட்டு இந்த நீடில் இப்படி மாட்டிக்கும். இந்த 2 த்ரெட்டும் சேர்ந்து மாட்டிக்கணும். இப்படி மாட்டினோடனே நம்ம மேலே பிடிச்சி இழுக்கணும். அந்த நாட் வந்து ஃப்ரேமை ஒட்டி வரணும். ஸோ அதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ என்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது என்னுடைய லைன் வந்து ஃபார்வேர்டில் போகுது. ஸோ என்னுடைய டைரக்ஷனும் ஃபார்வேர்டில் தான் இருக்கும். அதே மாதிரி நீடில் ஹூக்குடைய டைரக்ஷனும் ஃபார்வேர்டில் தான் இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஃப்ரேம்க்கு கீழே லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட் இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி ஹூக்குடைய டைரக்ஷன் வந்து ஃபார்வேர்டில் இருக்கணும். அதாவது இந்த டியூலிப்புங்கிற நேம் ஃபார்வேர்டில் இருக்கணும். இப்போ நான் பஞ்ச் பண்ணுறேன். கீழேருந்து த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். இழுத்துட்டு உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அவ்வளோ லென்த்தில் எடுத்துட்டு நீடில் வந்து வெளியில் இப்படி ரிமூவ் பண்ணக்கூடாது. அந்த த்ரெட்டை ஹோல்டு பண்ண மாதிரியே இருக்கணும். அந்த செயின் ஸ்டிச்சை வந்து இப்படி வெளியில் எடுத்துட்டு மறுபடி பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஒரு சுற்றணும். சுற்றிட்டு மேலே நான் நீடில் ப்ராக்டிஸ் சொல்லி தரும்போது என்ன சொல்லி தந்திருந்தேன்னா, மேலே இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்தா கிளாத்தை விட்டு நீடில் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாட்டி இந்த நீடில் அந்த ஹூக் வந்து இப்படி பேக்வேர்டில் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபார்வேர்டு வரணும். இது பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணதும் கீழே வந்து த்ரெட்டை ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு மேலே இழுக்கிறோம். அந்த த்ரெட் வந்து ஹூக்கில் மாட்டினதும் மேலே இழுக்கிறோம். இப்படி இழுத்தா வராது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த டியூலிப் சைடு, அந்த ஹூக் இருக்கிற சைடை நம்ம பேக்வேர்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நீடில் திருப்பிட்டு ஃபார்வேர்டு வரணும். பஞ்ச் பண்ணுறோம். ஒரு சுற்றுறோம். கீழே மேலே இழுக்கும்போது நீடில் அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு பேக்வேர்டில் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டில் வரும். பஞ்ச் பண்ணுறோம். ஒரு சுற்றுறோம். மேலே இழுக்கும்போது பேக்வேர்டில் நீடில் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டு வரும். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான். சில்க் த்ரெட்டுங்கும்போது 2 த்ரெட் இருக்கும். அந்த 2 த்ரெட்டையும் கரெக்டாக அந்த ஹூக்கில் ஃபிக்ஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். செயின் ஸ்டிச் வர்ற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிசுறு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து மேலே ஒரு செயின் ஸ்டிச் போடும்போது நீடில் எப்படி டேன் பண்ணுவோம், எப்படி வந்து நம்ம பஞ்ச் பண்ணுவோங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீடில் நான் மேலேருந்து பஞ்ச் பண்ணுறேன். எந்த டைரக்ஷனில் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோமோ அந்த டைரக்ஷனை பார்க்க தான் ஹூக் இருக்கும். இந்த ஹூக்கில் நம்ம இந்த த்ரெட்டை இப்படி மாட்ட போகிறோம். இப்படி மாட்டிட்டு அந்த நீடில் நம்ம மேலே பார்க்க இழுக்கிறோம். ஃப்ரேமுக்கு மேலே இழுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கிறோம். இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட் வந்து ஃப்ரேமை ஒட்டி இருக்கும். இப்படி ஃப்ரேமை ஒட்டி வந்தப்புறம் நம்ம வந்துட்டு இந்த த்ரெட்டை இப்படி ஒரு ரோப்பை பிடிச்சிருக்கிற மாதிரி இப்படி நம்ம பிடிச்சிருக்கணும்.
இப்போ எகெயின் நம்ம வந்து பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ண அப்புறம் இப்போ இந்த த்ரெட்டை நீடிலுக்கு இப்படி மேலோடி விட்டு இப்படி மேலோடி இழுக்கிறோம். மேலே இழுக்கும்போது பேக்வேர்டில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஃபார்வர்ட் போகிறோம். அடுத்து பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு ஹூக் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம த்ரெட்டை வந்து அந்த நீடில் மேலோடி இப்படி வரணும். இதுதான் வந்து கரெக்டு வே. ஆனால் த்ரெட்டை வந்து நம்ம இப்படி கீழோடியும் கொண்டு வரலாம். ஆனால் இப்படி கொண்டு வர்றதை விட த்ரெட்டை நீடில் மேலோடி இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் கரெக்டு மெத்தடு. இப்படி ஹூக்கில் வந்து ஃபிக்ஸ் ஆன உடனே நம்ம மேலே பார்க்க இழுக்கிறோம். இழுத்துட்டு ஃப்ரேமை விட்டு கொஞ்சம் மேலே வரவும் பேக்வேர்டில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு ஃபார்வேர்டு போகிறோம். நான் மறுபடியும் சொல்லித்தரேன். ஒரு பஞ்ச் பண்ணுறோம், நீடிலுக்கு மேலோடி சுற்றுறோம், மேலே இழுக்கவும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஃபார்வர்ட் போகிறோம். பஞ்ச் பண்ணுறோம், ஒரு சுற்றுறோம், ஹூக்கில் மாட்டினதும் மேலே இழுக்கவும் பேக்வேர்ட் போயிட்டு ஃபார்வர்ட் வரும். இந்த ப்ராசஸ் தான் ஃப்ரேமுக்கு கீழே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து த்ரெட்டை இப்படி சுற்றி மேலே இழுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.